ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இது குட்டி படக சேனல். இது உங்கள் ரஜினி. நம்ம இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி செய்ய போகிறேன். அதுவும் நார்மல் பிரியாணி கிடையாது, ஹைதராபாத் பிரியாணி செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். The Bluetooth device is connected successfully. ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா மசாலாலாம் போட வேண்டியது இருக்குது. அதை பற்றி தேவையான போட்டுடலாம் வாங்க. வந்து பார்த்தீங்கன்னா மசாலா வந்து பக்காவாக வந்து போட்டாச்சு. இது அப்படியே ஒரு நம்ம பிரியாணி செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறது கொஞ்சம் நல்லா ஊறட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாயில் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாத்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா பாயில் பண்ண வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி கொதிக்கும் போதே பார்த்தீங்கன்னா வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உப்புலாம் வந்து ஆட் பண்ணிடணும். நீங்கள் வந்து எவ்வளோ ஆட் பண்ணிங்கன்னு தெரியல, ஆட் பண்ணிக்கோங்க. என்னால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஆட் பண்ணுறேன். ஏன்னா வந்து ஒரு 4-5 வீடியோ பார்த்துட்டேன் இந்த ஹைதராபாத் பிரியாணி செய்யறதுக்கு. சரி வாங்க, எப்படி வருதுன்னு தெரில. ஆனால் இது ரெக்கமெண்ட்லாம் பண்ண மாட்டேன், இதே மாதிரி செய்யுங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள் எப்படி வருது பார்ப்போம். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டை லவங்கம்லாம் பார்த்தீங்கன்னா இதிலே போட்டுடணும். போட்டு பார்த்தீங்கன்னா இந்த இலை, அப்புறம் இதோ இது பட்டை, அப்புறம் இந்த பூ மாதிரி சொல்லுவாங்கள்ல, ஸ்டார் ஏதோ சொல்லுவாங்கள்ல, அது போட்டுருங்க. போட்டு அப்புறம் இது பேர் என்னன்னு தெரில, இது போட்டுருங்க. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ப்ராசஸ் சொன்னால் பிரியாணி செய்து வந்து ஆரம்பிக்கலாம். அவங்க எண்ணெயை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சிவாக்கி வாங்க அரிசி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ அரிசி. இந்த சில ரெண்டுத்தையும் ஒரே இடத்துல பார்த்துட்டு இருக்கிறதால இது டக்கு டக்குன்னு கொச்சு போச்சு, வரட்டும் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் முழுசாக வந்து வேக விடக்கூடாது. என்னடா செஃப் மாதிரி பேசுன்னு சொல்லி கேட்டீங்க, நான் செஃப்பே கிடையாதுங்க. நான் வந்து சும்மா குருட்டு மனப்பாடம் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எழுதி சொன்னேன்ல முன்னாடி 4 வீடியோ பார்த்து தான் இந்த சமைக்க ஆரம்பிச்சு சொல்லிட்டு. இந்த வீடியோ மட்டும் எல்லா வீடியோ அப்படி தான் 4 வீடியோ பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா சமைப்பேன். இல்லை எங்கள் அம்மா சொல்லி தருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சைடில் அந்த இது வந்து ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெந்துன்னு இருக்குது. ரைஸ் வேகும் போது பார்த்தீங்கன்னா கலரக்கூடாதான், கலர் நான் உடஞ்சுங்க சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. முக்கியமாக சொல்கிறேன், இதை வந்து நீங்கள் சமையல் குறிப்புன்னு மட்டும் எடுத்துக்காதீங்க. நான் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் இதுவரையும் பிரியாணியே செஞ்சது கிடையாது. பிரியாணி செய்து பார்த்துருக்கேன்னு தவிர ஆனால் பிரியாணியே செஞ்சது கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து சரி நம்ம மொத்தமாக ட்ரை பண்ணி பார்ப்போமே சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்னதாக செய்யணும், ஒரு பெருசாக ஹைதராபாத் ஸ்டைல் எடுக்குமே சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஹைதராபாத் ஸ்டைல் எடுத்துருக்கேன். முக்கியமான ஒரு விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடாதீங்க. ஏன்னா வந்து அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் வந்து ரொம்ப டக்கு டக்குன்னு ரீச் ஆகிருந்துச்சு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்னன்னு தெரில, ஒரு தொடர்ந்து ஒரு நிறைய வீடியோ போடாமல் வியூஸ் போல், அதான் ஒரு பிரச்சனை. ஓகேவா, ஏன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரில, யூடியூப் காரணக்கும் தெரில. நானும் எப்பவும் போல் தான் வீடியோ எடிட் பண்ணுறேன், எப்பவும் போல் தான் அப்லோட் பண்ணுறேன். ஆனால் வந்து அது என்ன தெரியல. இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா பூஸ்ட் ஆகுது, கொஞ்சமாக ஷார்ட் வீடியோஸ்லாம். அது சரி லாங் வீடியோ போடலாமே சொல்லி இந்த வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எனக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகம் போட்டால் பிடிக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேணும் உங்களோட இஷ்டப்படி போடுவாங்க. முக்கியமாக இன்றைக்கி நான் ஏன் சமைக்க ஆரம்பிச்சு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு முக்கியமான வெளில போகிறாங்க. எங்கே உள்ள கோயிலுக்கு வேறு யார் எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா வெளில போகிறாங்க. கோயிலுக்கு போகிறதுனால பார்த்தீங்கன்னா வந்து ஹவுஸ் செய்ய மாட்டாங்களாம். ஸோ நான் டேக் அவுட் பண்ணிட்டேன் அந்த வேலையை. ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து ஹவுஸ் ஹவுஸும் பார்த்தீங்கன்னா கிளம்பினுக்கிறாங்க கோயிலுக்கு. எதாவது சொல்லுமா? பார்த்தீங்களா எப்படியும் அதிசயமாக ஹாய்லாம் சொல்லிட்டாங்க. நான் பார்த்தீங்கன்னா வீடியோலேயே பார்த்தீங்கன்னா வந்து கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா பேச வைப்பேன். ரெடி ஹாய் சொல்லிட்டாங்க. ஹாய் பை அவ்வளோ கிளம்பிட்டாங்க. சரி ஓகே, வாங்க நம்ம கண்டினியூ பண்ணுவோம் சமையல். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீட்டாக அரிஞ்சுக்கோங்க. அதாவது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீட்டாக அரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பொடி புதுசாக அரிஞ்சு பார்த்தீங்கன்னா வீட்டில் திட்டுவாங்க. அதிங்க ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் அப்போ திட்டினாங்க. நீட்டாக இருக்கும். பிரியாணி மட்டும் வந்து எல்லாத்துக்கும் பெருசு பெருசாக போடணுமா, ஐ மீன் வெஜிடபிள் சொன்னேன். ஓகே,
அப்படியே போட்டுடலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நடுவில் கிணிக்கோங்க. அதாவது 2 ஆக்கிக்கோங்க. ஐயோ வார்த்தையே இந்த மாதிரி 2 ஆக்கிக்கோங்க. 2 ஆக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே 3 அப்படியே தூக்கி விட்ருங்க. அப்படியே புதினாவை பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவி விடுங்க. ஓகேவா? இவ்வளோத்தையும் அதுக்கு மிச்சம் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லேயரை ஆட் பண்ணுவாங்கள்ல ஹைதராபாத் பிரியாணிக்கு, அதனால பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா போடுறதுக்கு வரும்போது தான் இதை வந்து சேர்த்து வச்சுருக்கேன். அப்புறம் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். வெந்து வேகாத மாதிரி இருந்தால் போதும். உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டம் கட்டுவீங்க. அது ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அந்த 1/2 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பராக பூ மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ஆட் பண்ணிப்போம். இவன் தான் நமக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம். இவெல்லாம் பிரியாணி நல்லா இருக்குமா? வாங்க பீஸ் லெக் பீஸு வேறு லெவலு. நீ வெட்ட செம்மையாக இருக்குது. அப்படியே இதில் மசாலா இருக்கா அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுக்கோங்க. மசாலா தண்ணி வடிஞ்சிருக்கும், அதையும் விடாதீங்க, இல்லை ஊற்றி வச்சுருங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மசாலா தண்ணி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா லைட்டாக பொரிச்சு எடுக்கலாம், இந்த மாதிரி வறுத்து எடுக்கலாம். லைட்டாக பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி பார்த்தீங்கன்னா வறுத்து மட்டும் எடுத்தால் போதும். இது மாதிரி இதுக்காகனா பார்த்தீங்கன்னா பிரியாணி ஆட் பண்ணி ஆகணும். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சிக்கனை பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு. வச்சுலாம் ஒரு ரைஸாக பார்த்தீங்கன்னா லேயராக அடுக்கி பார்த்தீங்கன்னா தம் கட்ட ஆரம்பிச்சிடலாம். சோறு கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி பார்த்தீங்கன்னா அந்த லேயரில் ஃபஸ்ட் லேயருக்கானதை பார்த்தீங்கன்னா போடுங்க, கீழே மட்டும் கொட்டுறாதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொரிச்சு வச்சோம்ல, வறுத்து வச்சோம்ல, அந்த வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா வந்து போட்டுக்கலாம். அப்படியே தூவி விடுங்க. செகண்ட் லேயரில் பார்த்தீங்கன்னா திரும்ப அதே வெங்காயம் புதினா போட்டுக்கலாம். இப்போ தேர்ட் லேயருக்கு மறுபடியும் அதே மாதிரி வெங்காயத்தால் ஒரு கோட்டிங் கொடுத்துருங்க. புதினாவால் ஒரு கோட்டிங்கு, அப்புறம் கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லியில் ஒரு கோட்டிங்கு. 2 கலர் இருக்குல்ல, அதையும் பார்த்தீங்கன்னா இப்படி ஊற்றி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு வெயிட்டான ஒரு பொருளை தூக்கி அது மேலே வச்சு விட்ருங்க. நான் தண்ணி ஊற்றி பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். One eternity later. ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரியாணி பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஓகே இப்போ எடுத்து வைப்போம். எப்படி வந்துருக்க போது கடவுளே எல்லாத்தையும் வந்துட்டா. ஓகே ஃபஸ்ட் டைம் பிரியாணி. ஓகே நல்லா ஒரு நம்புகிறேன். ஓகே ஸோ நம்ம அப்படியே பொறுமையாக கலரி விடணும். ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா சுமாராக தான் இருந்துச்சு. உப்பும் காரம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தா இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும். மற்றபடி நல்லா தான் இருக்குது. ஆனால் தண்ணி மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ கைஸ் இந்த விளாக் அவ்வளோதான். இந்த விளாக் பிடிச்சினா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறேங்க. பாய் கைஸ், தேங்க்யூ.